பாம்பு கடிச்சு பிழைச்சவனு இருக்கா, செருப்பு கடிச்சு செத்தவனு இருக்கா என்பது கிராமங்களில் அடிக்கடி சொல்லப்படும் ஒரு ஆழமான பழமொழி. இதன் பொருள், ஒரு மனிதனின் வாழ்க்கையில் நல்ல காலம் இருந்தால் பெரிய ஆபத்திலிருந்தும் தப்பிக்க முடியும். ஆனால் நேரம் சரியில்லை என்றால் மிகவும் சாதாரணமாக தோன்றும் ஒரு விஷயம் கூட பெரிய ஆபத்தாக மாறிவிடும் என்பதுதான். பாம்பு கடிப்பது உயிருக்கு ஆபத்தானது. இருந்தாலும் சரியான நேரத்தில் சிகிச்சை கிடைத்து விட்டால் ஒருவர் உயிர் பிழைத்து விடுகிறார். அதே நேரத்தில் ஒரு சாதாரண செருப்பு கடித்த காயத்தை அலட்சியமாக விட்டுவிட்டால் அது தொற்றாக மாறி உயிரையே பறித்த சம்பவங்களும் உலகில் உண்டு. அதனால்தான் முன்னோர்கள் இந்த பழமொழியை உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த பழமொழி அதிர்ஷ்டத்தை மட்டும் பேசுவதில்லை, எந்த விஷயத்தையும் சிறியது என்று அலட்சியப்படுத்தக்கூடாது என்பதையும் நினைவூட்டுகிறது. சிறிய தவறு, சிறிய காயம், சிறிய பிரச்சனை என்று நினைத்து புறக்கணித்தால் அது பெரிய விளைவுகளை ஏற்படுத்தலாம். அதேபோல மிகப்பெரிய சோதனை வந்தாலும் மன உறுதியுடனும் சரியான முயற்சியுடனும் செயல்பட்டால் அதிலிருந்து மீண்டு வர முடியும். எனவே இந்த பழமொழி நமக்கு சொல்லும் மிகப்பெரிய பாடம் என்னவென்றால், ஆபத்தை அலட்சியப்படுத்தாதீர்கள். அதே நேரத்தில் சோதனை வந்துவிட்டது என்று நம்பிக்கையை இழந்து விடாதீர்கள். ஆகவே பாம்பு கடிச்சு பிழைச்சோனும் இருக்கான், செருப்பு கடிச்சு செத்தோனும் இருக்கான் என்ற பழமொழி வாழ்க்கையில் எச்சரிக்கையுடனும் நம்பிக்கையுடனும் வாழ வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்தும் சிறந்த வாழ்க்கை பாடமாகும். நன்றி. வாழ்க வளமுடன்.